ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டூ ஹேப்பி கோட்ஸ். இந்த வீடியோல சிஎஸ்எஸ்ல வந்துட்டு எப்படி டிஃபரண்ட் டைப்ஸா கலர்ஸ வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இன்லைன் சிஎஸ்எஸ் மூலியமா எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஸ்டைல் அட்ரிபியூட் ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன் பாடி டேக்ல. பேக்கிரவுண்ட் கலர் ஒண்ணு குடுத்துக்கிறேன். இதுல வந்துட்டு நேம் மூலியமா ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணலாம். இப்போ ப்ளூ வயலட், ப்ரவுனுன்னு சொல்லிட்டு இந்த மாரி கலர்ஸோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. இது வந்துட்டு கலர்ஸ் நேம் மூலியமா சிஎஸ்எஸ் ஆட் பண்றது. ஓகேவா? இப்ப நான் அத சேவ் பண்றேன். எனக்கு ப்ளூன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ, இப்ப இதே ப்ளூ வந்துட்டு உங்களுக்கு நேம் மூலியமா வேணாம், ஆர்ஜிபி மூலியமா சேஞ்ச் பண்ணோம் அப்டின்னா, இந்த இடத்துல ஆர்ஜிபி வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த வேல்யூஸ நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். 0,0,255 அப்டின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். இப்ப அந்த நேம் மூலியமா எடுக்கிறதுனா எடுத்துட்டு, ஆர்ஜிபி மூலியமா நான் வேல்யூஸ சேஞ்ச் பண்றேன். ஓகே. ஆர்ஜிபினா ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ. இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 0 டூ 255. உங்களுக்கு கலர்ஸ் பத்தி டீட்டெயில் வீடியோ வேணும்னா, HTMLல நான் கலர்ஸ் பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ ஆர்ஜிபியோட வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு ப்ளூ வேணும். ஓகே. அப்ப நம்ம ரெட்ட 0 பண்ணிரலாம். கிரீனையும் 0 பண்ணிரலாம். ப்ளூ வந்து 255. ஓகே. இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப எனக்கு ப்ளூ வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியலன்னா, இங்கேயும் 255 ஆட் பண்ணிட்டு 0 பண்ணிடுறேன். ஓகே. இப்ப நமக்கு கிரீன் வரும். ஓகேவா? பேக்கிரவுண்ட்ல கிரீன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ, இது வந்துட்டு ஆர்ஜிபி மூலியமா நம்ம கலர்ஸ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ வேல்யூஸ். இப்போ ப்ளூல வச்சோம்னா, அதுக்கு ஏத்த மாரி வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 255 எல்லா வேல்யூஸ்க்குமே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு HSL கலர்ஸ் மூலியமா எப்படி வேல்யூஸ சேஞ்ச் பண்றது? HSL கலர்ஸ்னா ஹியூ, சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ் தான் HSL கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹியூ வந்துட்டு ஒரு வீல் மாதிரி இருக்கும். ஸோ, அது வந்து 0 டூ 360 டிகிரி வீல். ஸோ, அதில ஒரு கலர செலக்ட் பண்ணிட்டு, சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ் மூலியமா நான் அந்த கலர வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டா வேணுமா, டார்க்கா வேணுங்கிற மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ, ஒரு கலர செலக்ட் பண்றதுக்கு ஹியூ தேவை. ஓகேவா? ஹியூ வந்துட்டு டிகிரில போடுவாங்க. சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ வந்துட்டு பெர்சன்டேஜ்ல மென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப நான் 50 டிகிரி ஆஃப் ஹியூ மென்ஷன் பண்றேன். சேச்சுரேஷன் வந்து எவ்வளோ இருக்கும்னா 50% ஆஃப் சேச்சுரேஷன், 50% ஆஃப் லைட்னஸ். ஓகேவா? இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப நான் அத கிளிக் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து ஹியூ வந்து நம்ம இந்த கலர் எல்லோ கலர் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? நான் ஒரு டீப் ரெட். ஓகேவா? இப்ப நான் இந்த ரெட் கலர் செலக்ட் பண்ணிட்டேன். டீப் ரெட் கலரு 0. ஓகேவா? 0 டூ 360 டிகிரில கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்ப எனக்கு ஹியூ வந்துட்டு 0 டிகிரில செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஓகேவா? இப்ப அந்த ஹியூ வந்து எனக்கு 0லயே தான் இருக்கும். சேஞ்ச் ஆகாது. ஜஸ்ட் அந்த சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? கீழ போக இங்க பாருங்க. இந்த சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு கலர செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு அந்த கலர அட்ஜஸ்ட் பண்றதுக்கு HSL கலர்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகே. இப்ப நான் அத சேவ் பண்றேன். எனக்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஹெட்டிங்ல ஒரு ஸ்டைல் டேக் ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுல வந்துட்டு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் மூலியமா எப்படி கலர்ஸ சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இந்த பாடிக்குள்ள ஒரு ஹெட்டிங் ஒண்ணு ஆட் பண்றேன். ஓகேவா? ஹேப்பி கோட்ஸ்னு ஒரு ஹெட்டிங் ஒண்ணு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ இந்த ஹெட்டிங்க்கு நம்ம இன்டர்னல் சிஎஸ்எஸ் மூலமா கலர் செட் பண்ண போறோம். ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் மூலியமா. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டைல் டேக்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆஸ் போட்டுக்கிறோம். H2 ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். இப்போ இதுக்குள்ள வந்துட்டு ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ப்ராப்பர்ட்டியா நமக்கு என்ன வேணும்னா பேக்ரவுண்ட் கலர் வேணும். இல்லைன்னா டெக்ஸ்டோட கலர் போட்டுக்கலாம். டெக்ஸ்டோட கலரு கோலன் அதுக்கப்புறம் நம்ம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் மூலமா சேஞ்ச் பண்ண போறோம். இங்க நம்ம சஜஷன் காட்டுறது எல்லாமே வந்துட்டு நேம்ஸ் வேல்யூஸ். ஓகேவா? ஆர்ஜிபிஸ் பார்த்தோம், HSL பார்த்தோம். இப்போ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் மூலமா ஹெக்ஸாடெசிமலுக்கு ஹேஷ் யூஸ் பண்ணிட்டு ஆர்ஜிபி வேல்யூஸை மென்ஷன் பண்ணணும். ஆர்ஜிபி வேல்யூஸை நம்ம என்ன வேல்யூஸோ அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் வந்து கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸை ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் இன் சிஎஸ்எஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் கோட்ஸ் வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கலர்ஸ் கோட்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸை வந்துட்டு ரெட்டு குறிக்கும். செகண்ட் 2 வேல்யூஸ் வந்து கிரீன். நெக்ஸ்ட் 2 வேல்யூஸ் வந்து ப்ளூ. ஓகேவா?
இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு ஆர்ஜிபின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு இங்க ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆச்சு. ஓகேவா? இத இன்டர்னல் CSS மூலியமா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ கீழயே வந்து நான் இன்னொரு பேராகிராஃப் ஒண்ணு ஆட் பண்றேன். ஓகே. லாரம் 10ன்னு சொல்லி ஒரு கலர். ஓகே. ஒரு பேராகிராஃப் ஒண்ணு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நான் வந்து கலர் சேஞ்ச் பண்றேன். இன்டர்னல் CSS எக்ஸ்டர்னல் CSS மூலியமா ஆட் பண்றேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் என்ன ரிலேஷன் இது 2க்கும்னா ஸ்டைல் ஷீட். ஓகே. href இங்க அந்த style.css ஃபைல் வந்து எங்க நான் வச்சிருக்கேன்னா, இந்த CSS ஃபோல்டருக்குள்ளேயே வச்சிருக்கேன். ஸோ ஓகே. $/CSS ஃபோல்டருக்குள்ள இந்த style.css ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப நம்ம லிங்க் பண்ணிட்டேன். இப்ப அந்த style.css ஃபைல்குள்ள போயிட்டு, இப்ப நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ண போறோம்? பேராகிராஃப். ஸோ அந்த பேராகிராஃப் தான் செலக்டர்ஸ். ஸோ அந்த பேராகிராஃப்க்கு போட்டுக்கிறேன். ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். இதுக்குள்ள நம்ம வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் இல்ல டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம். கலர் கோலன். இப்ப நம்ம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் மூலியமா சேஞ்ச் பண்ணலாம். இல்ல RGB மூலியமா, HSL மூலியமா எதுல வேணா சேஞ்ச் பண்ணலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு RGBs மூலியமா வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். செமிகோலன் 0, 255, 0. இப்போ கிரீன் கலர்ல எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. பேராகிராஃப். இதை சேவ் பண்ணிட்டு HTML நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. எனக்கு இங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கிரீன் கலர்ல தெரியுதா? ஓகே. இன்லைன் CSS மூலியமா நம்ம சேஞ்ச் பண்ணா இந்த மாதிரி. இது இன்டர்னல் CSS. ஓகேவா? இது எக்ஸ்டர்னல் CSS. இப்போ இந்த லாரம்க்கே வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு இன்லைன் CSS மூலியமா ஒரு ஸ்டைல் ஒன்று ஆட் பண்றேன். ஓகேவா? ஸ்டைல ஈக்குவல் டு இதுக்கு ஒரு கலர் ஒன்று கொடுக்குறேன். ஓகே. இதுக்கு இங்க எந்த ஒரு எல்லோ கலர் மாதிரி RGBல கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ எனக்கு இங்க எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆச்சு. பட் நம்ம எக்ஸ்டர்னல் CSSல வந்துட்டு கிரீன் கலர் கொடுத்துருக்கோம். அந்த கலர் வந்து எனக்கு எடுத்துக்கல. நம்ம இன்லைன் CSSல என்ன கொடுக்குறோமோ அதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா எடுத்துக்கும். சப்போஸ் இங்க நம்ம எந்த கலர்ஸுமே மென்ஷன் பண்ணல, எதுவுமே கொடுக்கல அப்படின்னா மட்டும்தான் எக்ஸ்டர்னல் CSSல இருக்கிற கலர்ஸை எடுத்துக்கும். இப்போ கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? இதான் CSSல வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ். ஃபர்ஸ்ட் நேம் மூலியமா CSS ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் RGB வேல்யூஸ் மூலியமா சேஞ்ச் பண்ணலாம். HSL கலர்ஸ், அதுக்கப்புறம் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ். இந்த 4 டைப்ஸா வந்துட்டு நம்ம கலர்ஸ் வந்து CSSல ஆட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.